வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது எஸ்டிஆர்பி அகாடமி தருமபுரி. இன்னைக்கு நம்ம டாபிக்ல என்ன பார்க்க போறோங்க அப்படின்னா ZN நம்ம பார்த்துருப்போம். அதாவது ZNன்றது நமக்கு தெரியும், இன்டிஜர்ஸ் மாடுலோ என். இது அந்த அடிஷன் மல்டிபிளிகேஷனை பொறுத்து இதில் எத்தனை நம்பர் ஆஃப் ஐடியல்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் பிரைம் ஐடியல் ஆர் மேக்ஸிமம் ஐடியல் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? சரி, அதுக்கான ஃபார்முலானா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டு எக்ஸாம்பிள் ஒரு 2 பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை வந்து அந்த கொடுத்துருக்கிற அந்த எண் எண்ணை வந்து பிரைம் பவர்ஸோ அந்த மாதிரி டிஸ்டிங் பிரைம் பவர்ஸோ அந்த மாதிரி பிரித்து எழுதிக்கணும். சரிங்களா? பிரித்து எழுதுனதுக்கப்புறம் பாருங்க, இது பிரித்து எழுதுனதுக்கப்புறம் ஃபார்முலா குழப்பலாம். நம்பர் ஆஃப் ஐடியல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்னன்னா டவ் ஆஃப் என். டவ் ஆஃப் என்னன்றது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் டிவைசர்ஸ். சரிங்களா? நம்பர் ஆஃப் டிவைசர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி P1 P2 எக்ஸெட்ரா Pn பவர் ஆல்ஃபா என்ன எழுதிட்டுங்க அப்படின்னா அந்த பவர்ல இருக்கு இல்லையா, ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 எக்ஸெட்ரா, இதை வந்து பவர்ஸோட ஒன்றை கூட்டி கூட்டி இந்த மாதிரி எழுதிருங்க. ஆல்ஃபா 1 + 1 இன்ட்டு ஆல்ஃபா 2 + 1 மல்டிபிளிகேஷன் அப்படியே போட்டோம்னா ஆல்ஃபா n + n. சரிங்களா? +1 இதை பெருக்கணுங்க அப்படின்னா அது நம்பர் ஆஃப் டிவைசஸ் கிடைச்சிடும். அதுதான் என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் நம்பர் ஆஃப் ஐடியல்ஸ். சரிங்களா? அடுத்தது நம்பர் ஆஃப் பிரைம் ஐடியல் கேட்டாலும் சரி, மேக்ஸிமம் ஐடியல் கேட்டாலும் ஒன்று தான். ZNல ஒமேகா ஆஃப் n. ஒமேகா ஆஃப் nன்றதுனா நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் பிரைம் டிவைசர்ஸ், ரொம்ப முக்கியம். அப்போ இந்த பவர் P1 P2, சரிங்களா, விச் மீன்ஸ் என்னன்னா P1, சரிங்களா, P2 இருக்கு இல்லையா, இது எத்தனை வருதோ அத்தனையும் நம்ம வேல்யூவை கூட்டுறதுல நம்பர் எத்தனைன்னு பார்க்கணும். சரிங்களா? நம்பர் ஆஃப் P1 P2 எக்ஸெட்ரா Pn. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், 2 எக்ஸாம்பிள் இருக்குது, ஒன்று பார்க்கலாம். Z36 எடுத்துக்கிறோம். ஸோ 36 நம்பர் ஆஃப் பிரைம் பவர் தரணும் டைரெக்டாக தெரியல அப்படின்னா இந்த மாதிரி டானாமிதல் போட்டு எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ 36 இந்த மாதிரி டிவைட் பண்ணால் நமக்கு 2 இந்த மாதிரி கிடைக்குது. சரிங்களா? அப்போ 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னு கிடைக்குது. இதில் நம்பர் ஆஃப் ஐடியல்ஸ் வேணும்னா நம்பர் ஆஃப் டிவைசர்ஸ் பவரில் வரக்கூடிய 2 இதை வந்து ஒன்று கூட்டினோம்னா 3 × 3 9. நம்பர் ஆஃப் ஐடியல்ஸ் 9 கிடைக்குது. இந்த 9 ஐடியலில் எத்தனை பிரைம் ஐடியல் வேணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் பிரைம் டிவைசர் 2 × 3. அப்போ எத்தனை கிடைக்குது? 2 நம்பர் தான். அந்த 2 தான் இது. நல்லா புரிஞ்சுக்க, 2ன்றது இங்கே வர 2 கிடையாது, நம்பர் ஆஃப் டிஸ்டிங் பிரைம் நம்பர்ஸ் 2, அதாவது 2 3 சேர்ந்து தான். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 180 Z180 பாருங்க. Z180 இந்த மாதிரி நீங்கள் கணவத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கிடைக்கும். அதாவது 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 பவர் 1. சரிங்களா? அப்போ நம்பர் ஆஃப் ஐடியல்ஸ்னா பவர் கத்தை ஒன்று கூட்டினாங்கன்னா 3 × 3 × 2, இப்போ 18 கிடைக்கும். இதில் நம்பர் ஆஃப் பிரைம் ஐடியல் மேக்ஸிமம் இந்த 18ல் எத்தனை வேணும் அப்படின்னா இதில் வரக்கூடிய 2 3 5 மொத்தம் 3 நம்பருங்களா, 2 3 5. அப்போ இதுதான் நம்பர் ஆஃப் பிரைம் ஐடியல் ஆர் மேக்ஸிமம் ஐடியலுக்கு எக்ஸாம்பிள். சரிங்களா? அடுத்தது பாருங்க, nth சைக்ளோடோமிக் பாலினாமியல் அப்படின்னா என்ன பாருங்க. அதுக்கான ஜென்ரல் ஃபார்முலா பையன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n - 1 ப்ராடக்ட். பையன்றது ப்ராடக்ட் ஆஃப் பை டி ஆஃப் எக்ஸ். வேறு டின்றது நத்திங் பட் டிவைசர் ஆஃப் n, டிவைசர்ஸ் ஆஃப் n. சரிங்களா? ஓகே, உதாரணத்துக்கு பை 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னை கூட நீங்கள் 1 போட்டிங்கன்னா மேலே எக்ஸ் பவர் x - 1 ஆயிரும். அதுங்க கீழே தேவையில்ல, மேலே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒன்லி x - 1 தான். சப்போஸ் நான் பை 2 ஆஃப் எக்ஸ் வேணும் அப்படின்னா பவரில் மேலே 2 - 1 டிவைட் பை கீழே 2 டிவைட் பண்ணுறது 1 தான். அப்போ பை 1 ஆஃப் எக்ஸ். பை 1 ஆஃப் எக்ஸ்ன்றது x - 1, எக்ஸ் ஸ்கொயர் - 1 x - 1 x + 1 எழுதலாம். அப்போ இந்த x - 1 x - 1 கேன்சல் ஆகிட்டா x + 1. பை 3 ஆஃப் எக்ஸ்ன்றது x கியூப் - 1 டிவைட் பை x - 1, எக்ஸ் கியூப் - 1 இந்த மாதிரி பிடிச்சி எழுதலாமா? இந்த 2 கேன்சல் ஆகிட்டா மீதி x ஸ்கொயர் + x + 1. பை 4 ஆஃப் எக்ஸ், x பவர் 4 - 1, 1 வந்து 1 பவர் 4 எழுதிக்கலாம். 4 டிவைட் பண்ணுறது 1 2 தான். அப்போ பை 1 ஆஃப் எக்ஸ் இன்ட்டு பை 2 ஆஃப் எக்ஸ், x பவர் 4 - 1 பவர் 4 x ஸ்கொயர் - 1 x ஸ்கொயர் + 1 எழுதலாம். கீழே பை 1 ஆஃப் எக்ஸ் x - 1, பை 2 ஆஃப் எக்ஸ் x + 1. சரிங்களா? இதில் இந்த x ஸ்கொயர் - 1க்கு பதிலாக இது 2 கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா இது x - 1 x + 1 எழுதலாம். மீதி நமக்கு x ஸ்கொயர் + 1 மட்டும் தான் கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் பை 5 ஆஃப் எக்ஸ், பை 6 ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சி பாருங்க நான் ஒரு. ஓகே, இதில் வரக்கூடிய ரிசல்ட் தாங்க ரொம்ப முக்கியம். இது எல்லாம் இந்த ஆல் பாலினாமியல் வரக்கூடிய நம்ம பை 1 பை 2 பை 3 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோனிக் பாலினாமியலாக இருக்கும். மோனிக் பாலினாமியல்னா ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் டிகிரி இருக்குல்ல, அதோட வேல்யூ, அதோடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்கும். சரிங்களா? அதானே இங்கே பாருங்க, பை 3 ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர்னா முன்னாடி 1 இருக்கும். இந்த எல்லாவுடைய கோஎஃபிஷியன்ட்டும் ஒன்றுமே தான் ஆக்சுவலாக. அடுத்து டிகிரி ஆஃப் பை n ஆஃப் எக்ஸ் நதிங் பட் பை ஆஃப் n.
பை ஆஃப் என்னன்னா பாருங்க, பை ஆஃப் 3னா 2, அப்போ இதோட டிகிரி வந்து 2 கிடைக்குதுங்களா, அவ்வளோதான். இதில் வரக்கூடிய இந்த ரிசல்ட் தாங்க ரொம்ப முக்கியம். ஞாபகம் வச்சு வந்து இதுதான் கொஸ்டினாக கேட்பாங்க. இதில் பீத்து சைக்கிள் பண்ணலாமே ப்ரைம் நம்பராக வரணும் அந்த இடத்துல, சரிங்களா. அது வந்துச்சுன்னா இங்கே பீனா, இங்கே வந்து பி வருதுன்னா இங்கே பி -1 கிடைக்கும். அது அந்த வேல்யூ வந்து அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா குறைச்சி எழுதிட்டு போனால் x+1. இது வந்து இர்ரிடியூசிபிள் ஓவர் கியூ, சரிங்களா. ரொம்ப முக்கியமானது. ஒரு எடுத்துக்காட்டு போகலாம். ஃபை ஆஃப் எக்ஸ் அப்படின்னா 5னா 1 குறைக்கணும் இல்லையா, இப்போ 4 வந்து 1 விடாமல் அப்படியே எழுதணும். 5x⁴ x³ x² + x+1. அதே போல் இது வந்து ஆல்டர்னேட்டிவ் சைனும் போட்டனாலும் அதுவும் நமக்கு இர்ரிடியூசிபிள் தான், அதுவும் மறக்காதீங்க, சரிங்களா. போத் ஆர் இர்ரிடியூசிபிள் ஓவர் கியூ, சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக இந்த 2 உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுவோம். நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.